வர்தா புயல் பாதிப்பில் இருந்து மீண்டு சென்னை மாநகரம் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டாலும் கூட அதன் சுவடுகள் இன்னும் முழுமையாக மறையவில்லை. வர்தா புயலில் வீழ்ந்த மரங்களை சேகரித்து மாநகராட்சி விளையாட்டு திடல்களில் குவித்து வைத்திருப்பதால் பயிற்சி மேற்கொள்ள முடியாமல் வீரர்கள் அவதிப்படுகின்றனர். கடந்த மாதம் 12ஆம் தேதி வீசிய வர்தா புயலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் சென்னையில் மட்டும் 17,000 மரங்கள் விழுந்தன. போக்குவரத்து, மின் விநியோகம் ஆகியவற்றை சரி செய்யும் பொருட்டு போர்க்கால அடிப்படையில் அகற்றப்பட்ட மரங்கள் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான 78 விளையாட்டு திடல்களில் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் நடைபயிற்சி செய்ய முடியாமல் தவிக்கின்றனர். எப்பவுமே கிரவுண்டுக்கு இங்கே விளையாட வருவேன். ஸோ கொஞ்ச நாளாக இப்போ இந்த மரம் எல்லாம் கொட்டியிருக்காங்க. ஸோ விளையாட முடியல, வாக்கிங் போக முடியல. எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இங்கே போட்டதுனால கொஞ்சம் ஆஸ் சூன் அஸ் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன பசங்க இல்லை வேறு யாருன்னா எரிச்சு விட்டுறாங்க. ஸோ அதனால் நிறைய பிரச்சனை. விளையாட்டு திடலில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சி செய்ய முடியவில்லை என்று கூறும் அவர்கள் மரக்கழிவுகளில் உருவாகும் கொசுக்களால் தொற்று நோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும் அச்சம் தெரிவித்துள்ளனர். மரக்கழிவுகளில் தீ பற்றும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் அஞ்சுகின்றனர். இப்போ உடற்பயிற்சி கூடத்தை எங்களுக்கு தயவு செய்து ஓப்பன் பண்ணி கொடுங்க. இது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிளியர் பண்ணுறீங்களோ எங்களுக்கு வாக்கிங் போகிற ஆளுங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். நாங்கள் வர்றது எங்களோட ஹெல்த்தை நாங்கள் பாதுகாத்துக்கிறதுக்காக. ஆனால் இங்கே ஒரே ஸ்மெல் இருக்குது, கொசுகள் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஸ்மெல்லு, அந்த துர்நாற்றம் எங்களால் அது ஒத்துக்கவே முடியல. அது இல்லாமல் இந்த குப்பை திடீர்னு எரிஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக இடத்துல டோட்டலாக ஃபுல்லாக பாதிக்கும். பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஸோ இதனால் அவனா சரௌண்டிங் சுற்றியே செம்மையாக பாதிக்கும். இது குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயனிடம் கேட்டபோது விளையாட்டு திடல்களில் குவித்து வைக்கப்பட்டுள்ள மரக்கழிவுகளை அகற்ற துரிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.